ஜென் ஞானி ஒருவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய ஞானி, எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் தெளிவான விளக்கம் அளிக்கிறார் என்று ஒரு பேராசிரியருக்கு செய்தி கிடைத்தது. பேராசிரியர் அவரை பார்க்க சென்றார். ஞானம் பற்றியும் பேரானந்தம் பற்றியும் தனக்கு விளக்க வேண்டும் என்றார். ஜென் ஞானி முன்பு நீர் நிரம்பிய குவளை ஒன்றும் மற்றும் காலியான குவளை ஒன்றும் இருந்தது. காலி குவளையில் ஞானி முதலில் நீர் நிரப்பினார். பின் நீர் நிறைந்த குவளையில் மேலும் தண்ணீர் ஊற்றினார். அது நிரம்பி வழிந்தது. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று பேராசிரியர் கேட்டார். ஏற்கனவே நிறைந்திருக்கும் குவளையில் எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஊற்ற முடியாதோ அதுபோல ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு உங்கள் மனதை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அவற்றை நீங்கள் உங்கள் மனதிலிருந்து காலி செய்யாத வரை ஞானம் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர முடியாது என்றார் ஜென்ஞானி. நாம் மதங்களின் பெயரால், இயக்கங்களின் பெயரால் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று நாம் மனதில் தேவையில்லாமல் சேர்த்து வைத்திருக்கும் துர்நாற்றம் அடிக்கும் குப்பைகளை எடுத்து வெளியே எறியுங்கள். மீண்டும் குப்பை சேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை சுத்தப்படுத்த தவமும் தற்சோதனையும் அவசியம். இல்லையே மீண்டு வருவது எட்டாக்கனிதான்.